ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அறிவரசன் வ்ளாக்ஸ். இட்ஸ் மீ அறிவரசன். இன்றைக்கி நம்ம வந்து வால்பாறைக்கு தான் போக போகிறோம். ஸோ டைம் கரெக்டாக மார்னிங். ஸோ ஈவினிங் வந்து நமக்கு வந்து வெஹிக்கிள், ஸோ அதில் ஏறிட்டு நம்ம ஒரு டீமாக தான் வந்து கிளம்புறோம். எப்போவுமே நம்ம வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்து டீமோடு ட்ராவல் பண்ணுறோம். 2 days செம்ம என்ஜாய் வால்பாறையில். வாங்க போகலாம். 32 பேர் அப்படிங்கிறதுனால சின்ன வேன் தான் பிடிச்சிருந்தோம். ஆனால் வைபான வேனு, லைட் செட்டிங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். டான்ஸ் வைப் அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சவுண்ட் சிஸ்டம்லாம் தெறிக்க விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் வந்து ஆகிறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து ஒரு லான்ல ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு பெர் பெட்டுக்கு வந்து 100 rupees. இந்த பிளாக் வந்து கிட்டத்தட்ட 22 நபர்களோட இந்த டிராவல் வந்து நம்ம வந்து பண்றோம். நான் தங்கியிருக்கிற ரூம் வந்து இதுதான். ஸோ இதுதான் ரூம். உள்ளக்க போனோம்னா ஒரு காட் இருக்கு, ஒரு ஸ்மால் டிவி, ஒரு 2 பிளக் பாயிண்ட் இருக்கு, ஒரு 2 விண்டோ இருக்கு, ஒரு மிரர் அண்டு இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவேன். நிறைய விஷயங்களை காட்டுறேன். குளிச்சு கிளம்பி ரெடி ஆயிடுச்சு. வெளியே வந்து பசங்க எல்லாமே வந்து விளாண்டு அது வந்து ஒரு ஃபன் காட்டுறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். ஆமா, இது முன்னாடி எரிஞ்சிருக்கலாமே. முடிச்சு. இந்த லார்ஜ் ஓனருக்கு தெரியாமல் பேட்டு பாலை மேலே கொண்டு வந்து, அதுவும் சிசிடிவிக்கு முன்னாடி விளையாடுறதுக்குலாம் ஒரு தனி தைரியம் தாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? சரி, அங்கிருந்து 1.5 மணி நேரம் ஆகுங்க போவோம். குருவா காட்டுங்க, காசு காட்டு, விருத்து காட்டுங்கய்யா. ஐயோ, நல்ல விருத்து காட்டுங்க. காசை தான் சொல்றேன். அன்பளிப்பு இப்ப எனக்கு அன்பளிப்பாக நீங்க என்ன அன்பளிப்பாக எனக்கு தருவா. அப்படியே அப்படியே நோட்டுங்க. ஐயோ, இங்க கொடுக்கணுங்கய்யா. நீங்க என்ன ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. புரியுதா சொல்றது? ஹாய் சொல்லுங்க. ஐயோ, கேமரா ஆஃப் ஆயிட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எதுக்கு இந்த கேமரா யாருது? எடுத்து வந்திருக்கு. இந்த வேன் வெளியே எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? வெளியே லுக்கை விட உள்ளுக்கு அந்த நைட்டு வந்து லைட்டு போட்டு அந்த டான்ஸ் ஆடுற வைப் தான் வேறு லெவலில் இருக்கும். இந்த வேன் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அதனுடைய லுக்கு. இப்போ நம்ம போகிற இடத்துல சில ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 பேர் செல்ஃபி எடுத்து கடைசி வரைக்கும் லாக் எடுக்க விட மாட்டேன். எங்கெல்லாம் போன டீ குடித்தோம். யாரு எங்க யாரு எப்படி போறாரு? நீங்கள் வந்தீங்களா? அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தவங்க லாக் எடுத்துட்டு இருக்காங்க தனியாக. ரெக்கார்டு பண்ண எங்கே போனாலும் மனுஷன்ட்டு இருந்து பிரிக்க முடியாத ஒரே விஷயம் இந்த டிவி தான். இந்த டீ லவர்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே வேனில் ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டீ குடிக்க மாட்டோம். வணக்கம் வணக்கம். குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து இப்போ நேராக ஆழியார் டேமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன். சூப்பராக இருக்குது இந்த வியூ. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வந்து எடுத்தோம். ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து 10 rupees எடுத்தாங்க. ஆனால் கையில் கொடுத்த டிக்கெட் வந்து 5 rupees தான் டிக்கெட் வந்து போட்டிருந்தது. ஆனால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 20 rupees அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. எப்படினாலும் பெர் ஹெட்டுக்கு 10 rupees அப்படி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஆழியார் டேமுக்கு வந்து வந்துருக்கோம். ஆழியார் டேமுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வியூ வந்து காட்டுறேன். வாங்க போகலாம். நீங்கள் ஆழியார் டேம்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஃபோட்டோவில் கண்டிப்பான முறையில் இந்த வியூ வந்து இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஒத்தைக்கு போனது ஸோ இந்த சைடு வந்து
சில்ட்ரன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. மேலே வந்து டேம் வந்து இருக்குது. இதுதான் மேலே டேம். இதுக்கு வந்து தனியாக ஸ்டெப்ஸ் வந்து அந்த சைடு இருக்குது. ஸ்டெப்ஸை நோக்கி போகிறோம். ஸோ பேக் சைடு வைப் பண்ணுறாங்க பாட்டெலாம் பிடிச்சி. ஸோ வாங்க அப்படி போகிறேன். போகிறத அப்படி கண்டினியூ பண்ணி காட்டுறேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க்னா அந்த டேமுக்கு மேலே ஏறுறது தான். நான் பல மலை ஏறி இருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்து ஏறினதில்லை. பழனி மலை, மருதமலைன்னு ஏறி இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆலியார் டேமுடைய டாப் வியூக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஏறி போகிறதுக்குள்ளே முட்டி தெரிஞ்சிடும் போல். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த டேமுக்கு சைடு இருக்க ஹில்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அது மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச பாடு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே ஏறி போவோம். இந்த வியூ தான் ரொம்ப அழகாக இருக்குங்க. போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆயிரும் நினைக்கிறேன். ஒரு வழியாக கடைசியாக மேலே ஏறி வந்தாச்சுங்க. இந்த வியூவை பாருங்கள். இந்த வியூவுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஹில்ஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, மேகம் சூழ்ந்து. ஸோ ஆலியாருடைய டேமுடைய மொத்த வியூவும் உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதுதான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நிறைய ஹில்ஸ் வந்து இருக்குது, நிறைய கோகனட் ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த சைடு வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அலோடு வந்து கிடையாது. இங்கிட்டும் ஒரு சில இடத்துக்கு வந்து அலோடு வந்து கிடையாது. இதுதான் ஆலியார் டேமுடைய டோட்டல் வியூ. ஸோ அடுத்து நான் வால்பாறையில் எங்கே ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ வந்து பண்ணுறேன். வாங்க அப்படி போகலாம். அடுத்து வால்பாறையுடைய முக்கியமான ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். சூப்பரான ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்னா அது இதுதான். இங்கே வந்து வால்பாறை டீ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அங்கே குடிச்சிடாதீங்க. இங்கே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம், நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். ஃபோட்டோ பாயிண்ட் பெருசாக இல்லாதனால நாங்கள் வந்து அங்கேருந்து அடுத்து வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே போகிற வழியில் இந்த வியூவை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ வியூவை பாருங்கள். அப்படியே டோட்டலாக வந்து மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிருக்கு. இப்போதைக்கு அந்த மிஸ்ட்டு இருக்கிற பிளேஸுக்கு வந்து நம்ம வந்து போகலை. இப்போ தான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கோம். அந்த மிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும். ஸோ சரௌண்டிங்கில் வந்து அவ்வளோ மிஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம போன டைமில் வந்து நம்ம கிராஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சன்னை இப்போ தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வருது. இதுதான் வால்பாறையோட உண்மையான கிளைமேட்டு. இப்போ தான் போக போக வந்துகிட்டே இருக்குது. வேணாங்க இருக்குது ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க வந்து போகிறோம். நான் அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். வாங்க போகலாம். அது டேமு அப்படியே மிஸ்ட்டு இறங்கியிருக்கு பாருங்க மக்களே. இல்லை உங்கள் தாத்தா. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலினுடைய டாப் வியூ தான் இது. மொத்தமாக சோலையார் டேமை வந்து அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து கவர் வந்து பண்ணிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதை ஏன் நான் காட்டலை அப்படின்னா, நான் போயிருந்த டைமில் வந்து மிஸ்ட்டு வந்து இல்லை. நாங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மிஸ்ட்டு வந்து தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோலையார் டேமுக்கு வந்து நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க போகலாம். இறங்க அது கீழே இறங்கு. 21 பேரையும் கழட்டி விட்டுட்டு மிஸ்ட்டோட சோலையார் டேமை பார்க்க போகிறோம். ஸோ வால்பாறையுடைய மொத்த வியூவை நான் இப்போ வந்து வாக்கில் வந்து காட்டுறேன். நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. நேச்சரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இந்த வியூவை பார்க்குறதுக்கு நேச்சரில் ஒரு மட்டும்தான் வந்து பிடிக்கும். மற்ற யாருக்கும் இது வந்து பிடிக்காது. ஆனால் அவ்வளோ இந்த நேச்சர் வந்து அவ்வளோ வந்து நம்மளை கனெக்ட் பண்ணி பேசும். அந்த மாதிரியான ஃபீலு இல்லாதவங்க தயவுசெய்து இந்த வால்பாறைக்கு வராதிங்க. அதை நான் நிறைய இதை கற்றுக்கிட்டேன். இனிமேல்
அந்த நம்மளுடைய கான்செப்ட்லேயே தான் ட்ராவல் பண்ணணும். நம்மளுடைய தாட்ஸ் மேபி யாருக்காவது வந்து இந்த டூர் பிளான் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்து கூட்டது, குட்டி ஃபால்ஸ், அவ்வளோ மூச்சு வாங்குது. இந்த டாப்பில் இருக்கும், மிஸ்ட் அதிகமாக இருக்குது, அது அப்படியே ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க, காட்டுறேன். அப்படியே ஃபால்ஸ் கொட்டுது. அது மாதிரி வால்பாறையில் இருக்கிற ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருக்காங்க. சிறுத்தை கொண்டை வளைவு, அப்புறம் மரகதப்புறா கொண்டை வளைவு, இப்படிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் வாங்க. ஆனால் மெயினாக என்னென்னா பைக்கில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்க, ஒரு குட்டி ஃபால்ஸ். ஸோ நான் இங்கே இருக்கேன். டோட்டல் வியூ இது. ஆனால் ஒன்று, இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நேச்சரோட கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ டைம் வந்துருக்கும். உடனே பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா நேச்சர் நம்மக்கிட்ட பேசாது. சும்மா ஏதோ கடமைக்கு பார்த்தோம், பேசணும், போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நேச்சரை ரசிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் ஒவ்வொரு நேரத்துலையும் அது நம்மளை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தும், மிகைப்படுத்தி காட்டும், நம்மளுடைய அன்பை பகிர சொல்லும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் யாருக்கு தெரியும்? அதை பற்றிலாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை, யாருக்கும் கவலை இல்லை. இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கேன், வாக் பண்ணு. சவுண்டு கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு குரூப் ட்ரிப்பாக வந்தாலும் தனியாக போனால் தான் நமக்கு அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. தெரியுதா? எல்லாம் மிஸ்ட்டு தான், அப்படி இருக்கு. நான் அப்படியே ஒரு சின்ன விளாக் வந்து காட்டுறேன். இந்த சோலையார் டேமு, ஆழியார் டேமு 54 கிலோமீட்டர். அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ மேலே இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹெவி மிஸ்ட்டு வந்து இருக்குங்க இதில். இங்கே பாருங்கள், என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்குது தெரியுமா வியூவு? ஈவினிங் டைம் வர்றதுனால மிஸ்ட்டு வந்து ரொம்ப நம்ம மேலே சூழ்ந்து இருக்கும். நம்ம பேசும்போது நம்ம வாயிலிருந்து அப்படியே புகைலாம் வரும். சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டைமில் வர மாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக டேமை மட்டும்தான் பார்த்துட்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமமாக நான் வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த டைமில் நீங்கள் வாங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இன்னும் 2-3 டைம் வந்து கேமராவில் காட்டுறதுக்காண்டி ஊதி பார்த்தேன், ஆனால் வரவே இல்லை. ஆனால் உண்மையாக வந்துச்சு. அந்த லைவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். கேமராவில் என்னால் வந்து ஷூட் வந்து பண்ண முடியலங்க. இங்கே பாருங்கள், அந்த லைட்டு வந்து அந்த ஃபாகில் பட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எதிர மிஸ்ட் அவ்வளோ இருக்குது, யார் இருக்கான்னு தெரியாது, அப்படி இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். இந்த சோலையார் டேம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூவில் எதுவுமே தெரியல பாருங்க.
ஐ வுட் லைக் டு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே தெரியல. இருக்கா இது சொல்ல வேண்டாம். லெஃப்ட் சைடு வாட்ரு, ரைட் சைடு வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து மிஸ்ட் வந்து கவர் வந்து பண்ணிருச்சு. சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் உள்ளக்க போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்து இருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த இடம் வந்து மாறிடுச்சு. நீங்கள் சடனாக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல வந்து மிஸ்ட்டுடைய லெவல் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்து மிஸ்ட் இல்லாத டைம் வந்தோம்ல, ஸோ அந்த வீடியோ வந்து காட்டுறேன். அந்த கொடை பிடிச்சிட்டு போகிறாருல, அவர் இருக்கிற பிளேஸ்லாம் நான் வந்து நடந்துகிட்டே போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ப முடியாத அளவுக்கு இருக்கா? இப்படி தான் இருந்துச்சு இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதாங்க, எதுவுமே தெரியல இப்போ. ஸோ ஹெவி மிஸ்ட்டுங்க, எதுவுமே தெரியல. பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த முதல் நாளில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். நெக்ஸ்ட் டேயில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணுறேன். இது எபிசோடாக போகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.